இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டெரிவ் மார்க்கெட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அதே பேர் டெரிவ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இது 24/7. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அவனோட ஓன் பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா, ஓன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதில் வந்து நிறைய மேனிபுலேட் நடக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ரிவர்சல் டைம் வச்சு ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 3 ஸ்கிரிப்ட் பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் கிராஷ் இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ கிராஷ் அப்படிங்கிற இதில் பார்ப்போம். சரி, ஸோ கிராஷ் டவுசனில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம நேற்று என்ன மார்க்கெட் நம்ம ரிவர்சல் டைம் வச்சு பண்ணால் எப்படி பண்ணியிருப்போங்கிறது பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து இங்கே எப்போதுமே 5:30க்கு டைம் செலக்ட் பண்ணிக்கங்க, யூடிசி டைம், ஓகேங்களா. ஸோ 5:30 ஓப்பன் பண்ண ப்ரைஸ் எடுத்துக்கிறோம் 5169.77 சம்திங். ஸோ உங்களுக்கு இங்கே டைம் டிஃபர் காமிக்கும். டைம் டிஃபர் வந்து மினிமம் 4 to 5 hours இருந்தால் மட்டும்தான் இந்த டைமிங், டைம் 1, டைம் 2, டைம் 3 எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த 2 hours பிலோ இருக்கிறது எல்லாமே ரொம்ப லோ மூமெண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் கோல்டன் டைம் மட்டும் எடுத்துக்குவேன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ இப்போ பார்ப்போம் 7:15க்கு என்ன ஆயிருக்குன்ட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக போயிட்டு 7:15 டைமு இங்கே. ஸோ 7:15ஓட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கங்க இப்படி எக்ஸாம்பிள். ஸோ மார்க் பண்ணிட்டு இதுக்கு மேலே போனால் பை, இது கீழே வந்தால் செல் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே பை போச்சு, நான் பை எடுத்துருப்பேன். அட் த சேம் டைம் ஒரு ஸ்பைக் இங்கே வந்துருச்சு, நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இங்கே கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக செல் எடுத்துருங்க. இந்த இடத்துல 7:45 கேண்டலில் செல் எடுத்துருங்க, ஓகேங்களா. ஸோ அதை விட்டால் கூட உங்களுக்கு இங்கே கேண்டில் நீங்கள் செல் எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் என்னங்க டார்கெட் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த டைம் டார்கெட் என்னன்னா 12:27, தட் மீன் 12:30. ஸோ 12:30 அப்படிங்கிறப்போ இங்கே எக்ஸாக்டா. ஸோ 12:30ல ஒரு ஹை லோவை இதை சேம் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. சரி, எப்படி அது கரெக்டாக ஒர்க் ஆயிருக்குங்கிறது மார்க் பாருங்க, சரிங்களா. ஸோ இந்த 12:30 இங்கே எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு எது டார்கெட் அப்படின்னா, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோடைய அந்த ஜோன் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் ஒரு டார்கெட். சரி, இந்த ஜோனுக்கு மேல இங்க போனா ட்ரேட் எடுக்கவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கிடையாது. ஏன்னா மார்னிங் ஜோன் நமக்கு முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ டார்கெட்டுக்காக இது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்க நீங்க பை எடுத்தீங்கன்னா டில் த டார்கெட் வந்து இங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பூம் 600. பூம் 600 நிறைய பேர் பண்றாங்க. ஸோ அதனால அதையும் பார்ப்போம். இது எல்லா ஸ்கிரிப்டும் ஒர்க் ஆகும். உங்களுக்கு நான் மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணுவாங்க. 51, 75, அந்த 25, 250 எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதில் எல்லாமே எல்லாத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது எல்லாம் பார்த்தா டைம் உங்களுக்கு இதாகும். அதனால எப்படி ஒர்க் ஆகுங்கிறது மட்டும் காமிச்சுக்கிறேன். 5:30, 7037.7. ஓகே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1.555 அதே ரேஞ்ச் தான் காமிக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ டைம் 1 அண்ட் கோல்டன் டைம் எடுத்துக்கிறோம். டைம் 1 வந்து அரௌண்ட் 7:30னா 7:15. எஸ், எக்ஸாக்ட்லி இந்த பிக் கேண்டில், ஓகேங்களா. 7:15க்கு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ மார்க் பண்ணிட்டு இதுக்கு மேலே போனால் பை எடுத்துக்கங்க, இது கீழே ஸ்டாப் லாஸ். இங்கே பை போயிடுச்சுங்களா, இங்கே எப்படி எடுத்துருவோமா. சரி, டார்கெட் வந்து 10:55 இங்கே வரைக்கும், ஓகேங்களா. ஸோ 10:55 கேண்டில் இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க, ஓகேங்களா. 10:55ல ஒரு இது, ஓகேங்களா. சேம் அதே மாதிரி தான் லாஜிக். ஸோ இங்கே 10:55ல மார்க் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பை இங்கே எடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் கீழே வருது எல்லாமே டவுன், ஒரு ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் டில் த டார்கெட் வந்து இங்கே, ஓகேங்களா. ஸோ இதோட மார்க்கெட் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூம் 1000. பூம் 1000ல 5:30, 205144.
ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ் காமிக்குது. ஓகே, இட்ஸ் குட் டைம் ஆக்சுவலி. இப்போ நம்ம எந்த டைம் எல்லா டைமும் நீங்கள் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுக்கலாம் பூமில். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து 5 ஹவர்ஸ் எபோவ் காமிச்சிருக்கோம். 4.3 ஹவர்ஸ் எபோவ்னாலே நம்ம எடுத்துக்கலாம். எல்லா டைமும் யூஸ் பண்ணலாம். எல்லா டைம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமிங் என்ன 11:14. ஸோ 11:14 மார்க் பண்ணுவோம். 11:14, எஸ் தட் மீன் 11:15, சாரி 11:15 இங்கே இருக்குது. ஸோ மார்க் பண்ணுங்கள். 11:15 ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டேன். கீழே செல்லு. இந்த நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 13:56. 13:56ங்கிறது இங்கே 14, தட் மீன் அரௌண்ட் 14 மார்க் பண்ணுங்க. 14 இந்த நெக்ஸ்ட் டார்கெட் இதோட 14 கீழே நீங்கள் வந்து செல்லு டவுன். ஓகேங்களா? கிளியராக பாருங்கள், டவுன் ஆகிட்டு அது பாருங்க. டைமிங் வந்து அடுத்த டைமிங் வந்து 17:10. ஸோ 17:10னா எக்ஸாக்ட்லி இந்த பெரிய கேண்டில். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. அதே சேம் லாஜிக் தான். ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? 17:10 கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செல் எடுக்கிறீங்க. இங்கே செல் எடுக்கிறீங்களா? இந்த கேண்டில் 19:25 கேண்டில் செல் எடுப்பீங்க. இந்த டார்கெட் வந்து என்னன்னா மார்க்கெட் முடிய க்ளோசிங் டைம் தான். ஏன்னா ஓகேங்களா, 23னா ஆல்மோஸ்ட் 24 அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபுல்லாக டார்கெட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இங்கே முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரிவர்சல் டைம் வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துக்கிறது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, இது பாருங்க கிளியராக பாருங்கள், இது வந்து பிரேக் அவுட் ஆகலை, எப்படி கிளியராக போயிட்டு கீழே ரீடெஸ்ட் ஆகி வந்து பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி என்னன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த டைமிங் வந்து ஒரு ஜோனாக கிரியேட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த இதை இதை இந்த ஏரியா விட்டு தாண்டாது. ஸோ நம்ம மஸ்ட்டு மார்க் பண்ண பார்த்தீங்களா? ஸோ 13, சாரி 14க்கு சரி பாருங்க, எக்ஸாக்டாக கீழே போயிட்டு கரெக்டாக 14 வந்து ரீடெஸ்ட் எடுத்து கீழே வருவாங்க. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு செல் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும் இங்கே. ஸோ இது மாதிரி டைமிங்கை வச்சு நம்ம ஈஸியாக எடுக்கலாம் இந்த டைமிங். ஓகேங்களா? ஸோ எது டவுட்னா கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.